வாங்க இன்றைக்கி காலேஜ் கிச்சனில் ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். கடைகளில் வாங்குறத விட சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு செய்ய போகிறோம். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பக்கோடா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறேன். இதை வந்து வேக வச்சு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் நல்லா மஸ்ட்டாக இது பண்ணணும். இந்த அளவுக்கு நசுங்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் மத்து வச்சுக்கு இது மசிச்சு விடுறதுனாலும் மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், தண்ணி சேர்க்காமலே கரெக்டாக இருக்குது. இது எல்லாம் மாவு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஆனியன்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 500 கிராம் கடலை மாவு 4 கப்பு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அளவு 4 கப்பு. இதை வந்து நான் 2 கருதுக்கு அளவு சொல்கிறேன். இப்போ இதே அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது சேர்த்துட்டு இது கூடவே வந்து 2 பெரிய சைஸ் ஆனியன் வந்து நாங்கள் இன்னும் கூட நீங்கள் அதிகமாக வேணாலும் ஆனியன் பக்கோடாவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் 2 பெரிய சைஸ் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன். அதை சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி வந்து ஒரு அரை எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கூடவே வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மிளகா பேஸ்ட்டு தான் அரைச்சி சேர்க்குறேன் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் வந்து மிளகா பொடி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வீடியோவில் எடுக்காமல் விட்டுட்டேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு 3 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணவே வேணாம் பக்கோடாவுக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதே ஈரப்பதம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் காயிட்டுன்னு இதில் இந்த மாதிரி பக்கோடா மாதிரியே நல்லா உதிரியாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பக்கோடா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம மசால் வடையெல்லாம் சாப்பிடுவோமே, அதனோட டேஸ்ட்டை விடவே அல்டிமேட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் எந்த ஒரு சோளக்கருது வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம்னா குழந்தைங்க முழுசாக வேக வச்சு அப்படியே சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நம்ம வந்து இதில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறதுனால ஒரு துளி கூட ஆயில் இல்லாமல் அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி பக்கோடா பாருங்கள், இந்த மாதிரி தான் உதிரியாக தான் போடணும். அப்போ தான் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் ஈஸியாக நீங்கள் ஒரு சோளக்கரு இருந்தால் கூட ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி பாருங்கள், ஒரு துளி கூட நான் கரண்டியில் எடுக்கும்போதே பாருங்கள், ஒரு துளி கூட எண்ணெய் இல்லாமல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஈவினிங் டைமில் நம்ம என்னடா ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிற போது நம்ம வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் கருது இருந்தால் போதும், ஈஸியாக அதை ரெடி பண்ணிடலாம். கடைகளில் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸை விட நம்ம இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்துக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், மேலேயும் கிறிஸ்பியாக ரொம்ப உள்ள சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காலேஜ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.